ஐந்தாம் தமிழர் சங்க உறுப்பினர்களுக்கு வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் நார்த்தாமலைன்ற பகுதியில் ஆளுருட்டி மலைன்னு ஒரு மலை இருக்குது. அங்கு ஐந்தாம் தமிழர் சங்கத்தின் உறுப்பினர்கள் போயிருந்தப்போ முனைவர் திரு பாண்டியன் ஐயா சில தகவல்களை விளக்கியிருந்தார். நம்ம தமிழ் சித்தர்களை யூத பிராமணர்களும் தெலுங்கர்களும் களப்பிரர் ஆட்சியில் கொடூரமாக சித்திரவதை செய்து சித்தர்களை கொன்றனர். அந்த கொலை செஞ்சதுக்கான ஒரு வரலாற்று தடயம் தான் இந்த இடம்னு ஐயா எங்களுக்கு விளக்கியிருந்தார். இதை பற்றி ஐயா என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் வாங்க. ஐயா, இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? ஆளுருட்டி மலையில் இருக்கோம். இந்த மலைக்கும் சித்தர்களுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கா போல? நிச்சயமா இருக்கு. நீங்க பாக்குறீங்க இவ்வளவு பெரிய குகை இருக்குங்க. இங்க சித்தர்களுக்கான அந்த வடிவங்கள்லாம் கூட செதுக்கப்பட்டிருக்கு. ஆமா, இங்க வரும்போது பார்த்தோம் ஃப்ரண்ட்ல மேல செதுக்கிறோம். இங்க இருக்கிறாங்க. இங்க சித்தர்கள் வாழ்ந்த இடம் தான் இது. இங்க ஆர்கியாலஜிக்கல் இதெல்லாம் போட்டிருக்காங்க பாதுகாத்திருக்கிற மாதிரி. ஏன் இந்த பேர் இங்க வந்ததுன்னா ஆளுருட்டி மலைன்னு சித்தர்களை பல விதமா சித்திரவதை பண்ணி கொண்டிருக்கிறாங்க இந்த யூத பிராமணர்கள் ஆச்சுங்களா. அதுல இது ஒரு வகை. நான் இப்ப சொல்றது என்னன்னா, இந்த மலை இப்படி ஒரு சாய்வா ஒரு ஸ்டீப்பா போயிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு கிளிஃப் இருக்கும். அப்படியே திடீர்னு அந்த மலை முடியுது. அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சித்தர்களை சாக்கு மூட்டையில போட்டு உருட்டிக்கிட்டே போவாங்களாம். ஊட்டிட்டு அங்க போயிட்டு அப்படியே தள்ளி விட்டுருவாங்க. அந்த கிளிஃப்ல கீழே வரும்போது இந்த மாதிரி பாறைகள்லாம் இருக்கும். அது மேல மண்டை உடைஞ்சி செதறி செத்து போயிடுவாங்க. இது சித்தர்களை கொல்றதுல இது ஒரு டெக்னிக். வேறு டெக்னிக்லாம் நிறைய பயன்படுத்தியிருப்பாங்க. நம்ம செக்கில் விட்டு ஆட்டுறதுன்றது கரும்பாலைகள் போன்ற ஒரு ஆளுகளை போல இதுக்குன்னே செஞ்சிருப்பானோ போல இருக்குது. ஆளுங்க கரும்பு போறது மாதிரி ஆளுங்களை உள்ளார போற மாதிரி விட்டுட்டு போய் சுத்திக்கிட்டே இருந்தாங்கன்னா அப்படியே ஆளுங்களை உள்ளார போய் இது கொள்ற மாதிரியான அது ஒரு செக்கில் ஆட்டுகின்ற ஒரு டெக்னிக் அது இருக்கு. அடுத்தது என்னன்னா, சித்தர்களை புதைச்சி வச்சிருவாங்க. தலை மட்டும் வெளியில் இருக்கும். அதை காலால யானை தான் காலால அடிச்சு இதுன்னா ஃபுட்பால் மாதிரி அடிக்கும். அது தலை பிச்சுட்டு போய் விடுறது இது ஒரு டெக்னிக். அப்புறம் கழுவேத்துறது இன்னொரு டெக்னிக். இந்த மாதிரி அவங்களுக்கு என்னென்ன விதத்தில் அது சித்திரவதை ரசிச்சு சொன்னாங்க. காரணம் என்னன்னா, அவ்வளவு ஒரு காழ்ப்புணர்ச்சி. அவங்களுக்கு அந்த ஞானம் இல்லை, நம்ம சித்திட்டு அவ்வளவு இருந்தது. அந்த காழ்ப்புணர்ச்சியினுடைய காரணம் தான் அவங்க என்னென்ன வகையில சித்திரவதை பண்ண முடியுமோ அது அவங்க கற்பனை கட்டிய வகையில் எல்லா வகையிலுமே அவங்க சித்திரவதை பண்ணியிருக்காங்க. இதுதான் இது இந்த ஆளுருட்டி மலை. அதுக்கான ஒரு சான்றா இருக்கிற ஒரு மலை ஆளுருட்டி மலைன்றது. அப்படிதான் இந்த பேருங்க இருக்கு. அந்த சித்தர்களை 3ஆம் நூற்றாண்டு காலத்துல அந்த சித்திரவதை செய்து கொண்டதனுடைய நினைவா இருக்கிற ஒரு இடம் தான் இந்த ஆளுருட்டி மலை. நம்ம தமிழர்களை யூதர்கள் கொன்ற கொடூரமான செயல்களை பற்றியும் ஆளுருட்டி மலை பற்றியும் சுருக்கமாக விளக்கியதற்கு நன்றி ஐயா. மீண்டும் அடுத்த கள ஆய்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.